நாளைக்கு 500 100 வந்துருக்கணும் இந்த மாதிரி பேசுகிறேன். நான் இன்னும் அவருக்கு ஓப்பன சொல்லிட்டேன். இல்லை இல்லை மாப்பிள்ள 1000 நட்டமா இல்லை இல்லை இல்லைப்பா இல்லைடா 6 ரூபாய்க்கு வந்து அவர்கிட்ட ஓப்பன சொல்லிட்டேன். அண்ணன் ஒரு கிடாய் எவ்வளவுக்கு முடிஞ்சு? ஒரு கிடாய் 20,000 ரூபா. பங்குனி உத்திரத்துக்கு வாங்கிட்டு போறீங்களா? ஆமா ஆமா. எந்த ஊருக்குண்ணா? அங்க போயாங்க நான் பேட்டி கொடுத்துருக்கேன். போயா என்ன எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறியா? கெசவாலைக்கு போய் கெசவாலை. ரேட்டு இன்னைக்கு கூடவா குறைவாண்ணா? கொஞ்சம் கிராக்கி தானே. அப்படியா? ரம்ஜான்னால கிராக்கி. கடைக்கு வாங்கி தான் ஆகணும். வாங்கி தான் ஆகணும். கிடாவா கொடுக்கணும். அதான் வாங்கிட்டு போறியா? தனி கிடா ஒரு போல இருக்குல்ல, நாட்டு கிடா. அப்படி தானே? சரி. இது வெயிட் எவ்வளோண்ணா இருக்கும் ஒரு கிடா? ஒரு கிடா 20 கிலோ. 20 கிலோ. வாங்கினது 20,000. எப்படின்னா 1000 ரூபா கொள்முதல் விலையோட விற்க வெட்டி விற்க கட்டாங்க. வெட்டி தான் நட்டம். முதல்ல பார்த்தோம்ல தான் பாய் கிடா வாங்கியிருக்கீங்களா? ரம்ஜானுக்கா? இல்லை விற்கிறது தான் நம்ம வியாபாரி தான். வியாபாரி? எந்த ஒரு வியாபாரி? பத்தமடா. நீங்கள் அங்கேருந்து நிறைய கொண்டு வருவீங்களா? இல்லை நம்ம முக்குடலுக்கு போவோம், எட்டயபுரம் போவோம். 26 ரூபா சொன்னாங்க, 20 ரூபாய் கேட்டு 21 முடிச்சிருக்கோம். எவ்வளோண்ணா கொடுப்பீங்க பாய்? இது பையன் தான் கொடுக்குறோம். எவ்வளோக்கு வாங்கியிருக்கியா? இது 21 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. எவ்வளோண்ணா கொடுப்பியா? இதெல்லாம் 23 ரூபா கொடுத்துருக்கோம். இது எத்தனை பல்லு கிடாய்? இது 4 பல்லு. 4 பல்லு. வெயிட் எவ்வளோ இருக்கும்? வெயிட் என்ன தோராயமாக ஒரு 40 கிலோ கொடுக்கும். உங்களுக்கு ரம்ஜானுக்கு ஓடும்? ரம்ஜானுக்கு ஓடும். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 78 45 41 27 28. இந்த மாதிரி கிடா வேணா நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வாங்கிக்கலாம். என்ன கருத்த கிடாயா வாங்கியிருக்கியா? 3 கருத்த கிடா கோயிலுக்கு ஆகும்ல. கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்களா? விடலாம்ல. ஆமா. பங்குனி உத்திரத்துக்கா? உத்திரத்துக்கு தான். ஒரு கிடா எவ்வளோக்கு முடிஞ்சுண்ணா? கிடா 15 ரூபா சொன்னாங்க. ஆமா. இப்போ 45 ரூபா சொன்னாங்க. 42 முடிஞ்சிருக்கு. 42. ஆமா. இப்போவே வாங்கிட்டா ரேட்டுக்கு கொஞ்சம் குறைய இருக்கும். கூட வரும்ல. 12 பண்ணிட்டும்பாங்க. நீங்கள் பங்குனி உத்திரம் எந்த கோயிலுக்கு வெட்டுவீங்க? நாங்கள் வந்து வடக்கு காரசேரி வீரபெருமாள் சாஸ்தா. எங்கே இருக்கு? சிங்கத்தாக்குறிச்சி தெரியுமா? சிங்கத்தாக்குறிச்சி வடக்கு காரசேரி தெரியுமா? தேவிசீலபுரம் பக்கத்தில். அப்படி வல்லநாடு. வல்லநாட்டு கிட்ட வீரபெருமாள் சாஸ்தா. அங்கே தான் கொடுப்போம். அதுதான் வாங்கியிருக்கோம். ரேட்டு பரவாயில்ல. குத்துறதுக்கு யாரும் கேட்டால் விற்க வாங்கி போட்டு விற்கனாலும் கொடுத்துருவீங்க? கொடுக்க தான் கருத்து ஆடு. ஆமாம்.
ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 63 82 53 31 49. இந்த மாதிரி கருத்து ஆடு கோயிலுக்கு ஏற்ற கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். நீங்கள் நாட்டு கிடா தான் வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் சேனலில் பார்த்தாங்கன்னா 10 ரூபா குறைச்சி கொடுக்கலாம், தப்பே கிடையாது. இந்த கிடா எவ்வளோக்கு வாங்கினீங்க? கிடா 11 ரூபாய்க்கு. 11,000 பக்ரீத்துக்கா? ஆமாம், பக்ரீத்துக்கு. எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 14,000 சொன்னாங்க. 14,000. நீங்கள் 11,000க்கு வாங்கியிருக்கு. அது வெயிட் எவ்வளோ இருக்குண்ணா? வெயிட் சரியாக தெரியல, ஒரு 15-20 கிலோ. பல்லு எத்துனா? பல்லுக்கு தான் 2 பல்லு. 2 பல்லு. நீ கொஞ்ச நாள் வளர்த்து அப்புறம் தான்? நம்ம கொஞ்ச நாள் வளர்த்து அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். நல்லா வளர்த்து அதுக்கப்புறம் வெட்டிக்கலாம். ஒரு 3 மாதம் இருக்குன்னா பக்ரீத்துக்கு. எங்கே வாங்கிட்டு போறீங்கண்ணா? களக்காடு பக்கத்தில். களக்காடுக்கு வாங்கிட்டு கிடைக்கா? வீட்டுக்காக வாங்கிட்டு பக்ரீத்துக்கு. கிடா எவ்வளோ சொன்னாங்க பாய்? 15,000 சொன்னாங்க. 15,000. எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க? 12,700. 12,700. இது எவ்வளோ வெயிட் இருக்கும் பாய்? கரிமைக்கு ஒரு 15 கிலோ. 15 கிலோ. சரி. பல்லு எத்தனை பாய்? பல்லு போடணும். பல்லு போடணும். வழக்கு இது ரம்ஜானுக்கு வாங்கிட்டு போறீங்களா? ஆமாம், கறிக்கடை. கறி ஒரு ஆள் கறி கொடுக்கணும். எந்த ஊர் பாய்? புதுமலை. சரி. ரேட் அப்போ கூட தான் இருக்குண்ணா. வாங்கலாம். வாங்கலாம். கிடையாது. இந்த 45 வச்சு நான் எண்ணத்தை உடச்சு நான் ஜெமிச்சு சப்பாத்தி பண்ணிட போறேன். இது கிடாவா? குரால் வளர்ப்புக்கு. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கன்னா? சிவாஜி பக்கம். அங்கேருந்து வந்தீங்களா குரால் வாங்குறதுக்கு? எவ்வளோ சொன்னார்ண்ணா? 6 ரூபா சொன்னாங்க. 4 ரூபாய் கேட்டேன். 4,500. உங்களுக்கு 4,500. இது நாட்டு ஆடு. ரேட்டு பரவாயில்ல. வந்ததுக்கு லாபம் தான். ஆமாம், வந்ததுக்கு லாபம். என்னப்பா கேட்ட? 42 கேட்கவா? 42 கேள்வி இருக்கு. 45 ரூபாய்க்கு மேல போட்டு தப்பிச்சுப்பாங்க. தப்பிக்கலாம். எவ்வளவு கிலோ? எவ்வளவு? இல்லைங்க, 750. இது எத்தனை கிலோ உடச்சுப்பா? இது வரும் 8 கிலோ. 8 கிலோ அது வரும். தலை வரும். 200 45 விண்ணே. 45 பாரு. 100 ரூபாய்க்கு மேலக்கா ரிச்சா பாருங்க. 45 விடுனே. 4 ரூபாய்க்கு கட்டிக்கிட்டு எவ்வளவு? 42 ரூபாய்க்கு எடுத்துக்க. நீ போடா விட்டானா? அது சொல்லுங்க. இப்ப அவ வச்சிட்டு போறாரு அம்மங்கடா. விண்ணே 100 வச்சு விண்ணே கரெக்ட்டா கொடுப்பாரு. 100 வச்சு விடு. எவ்வளவு? அவட சொன்னா ஒரு 4 ரூபாய் ஆகுமா?
200 பார்க்காதீங்க. நாளைக்கு ஆகுமா? 200 பார்க்காதீங்க. செலவு உங்களுக்கு. எனக்கு 4 செலவு உங்களுக்கு கொடுத்துட்டேன் வச்சு விட்டாங்க 500 பேர் செலவு. குட்டிக்கு 50 ரூபா எங்களுக்கு வாடகை உங்களுக்கு 50 எங்களுக்கு 500 அதான் இதுக்கு 500 வாடகை. நான் ஜமாய்க்கு போக முடியல. அங்கே வாடகை அவ்வளோ வாடகை சொல்லுங்க. 40 இருக்கா எங்க கட்டா 40 தர மாட்டேன் வருமா 4 ரூபா ஏய் ஏத்துல வந்துட்டியா 5 ரூபா அத 10 ரூபா ஆமா எனக்கு 3 ரூபா வேணும் என்ன மானத பிடிக்கல 3 ரூபா வரும் எலும்புல இருக்கு இந்த கறி பாருங்க என்ன கடை வந்து இருக்கு நான் கடை கறி தண்ணி கடை இந்த தண்ணி கடை எல்லாம் ஏற்கனவே வச்சிருக்கா கடை இருக்கு விவரத்தை பேசு வருங்க நீ 100 கடை வச்சிருப்பா கடை கறி வந்து 80 ரூபா கடை கறி 80 ரூபா 70 ரூபா எத்தனை பேசு கடை கறி 80 ரூபா இது 70 ரூபா அத அவுத்துறேன் கொண்டு போறியா வண்டி விட 5 ரூபா போயிருந்தா ஏடு கைட்டு விட்டு 5 ரூபா போயிருவா 5 ரூபா போயிருவாங்கல்ல என்ன இருக்காது 100 ரூபா 200 ரூபா பார்த்துக்கிட்டு 100 ரூபா பார்த்துக்கிட்டு 100 ரூபாய்க்கு 2 பேர் விட்டு கொடுக்கணும் 100 ஏறிட்டு போய்க்கு 100 எல்லாரும் குடிச்சா ஒண்ணு இருக்காது எங்களுக்கு வெறும் கட்டத்துக்கு சொல்லி போட்டு போனேன் சரி 500 பார்க்காதீங்க போங்க 500 கம்மியில கட்டணும் 1 லட்சம் எவ்வளோ கொடுத்தியா 25,000 சீப்பாக இருக்கு. ஆமாம் கடை எனக்கு வேலை இல்லை அதனால தள்ளி விட்டீங்களா? ஆமாம் வச்சிருந்ததுக்கு ஆமாம் ரொட்டேஷன் ஆகணும்னு தள்ளி விட்டு அவ்வளோதான் 10 கிடாய் கொண்டு வந்தால் இடம் கடுத்து 2000 கிடைக்கும் 2 கிடா 25,000 கொடுத்துருக்கு. ரம்ஜானுக்கு வாங்குறவங்களுக்கு லாபமா? பயங்கர லாபம்ல 30 கிலோ இருக்காதா 2 கிடாயும். சரி எவ்வளோண்ணா அந்த கிடா எவ்வளோண்ணா? 35,000. எத்தனை பல்லுண்ணா அது? 6 பல்லு. ஆட்டுக்கு போட வாங்கிட்டு போவாங்களா? எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா எங்கேருந்து கொண்டு வந்தியா? பூவாடி. இதான் கொடியாடு அப்படிதானே? இல்லையா? எவ்வளோ சொன்னீங்க? 26 ரூபா சொன்னேன் 20 ரூபாய் கேட்குறாங்க 21 கொடுத்துருவான் கோயில் கிடா. ஆமாம் சுத்த கருத்த மாதிரி பங்குனி உத்திரத்துக்கு ஆகுமா? கண்டிப்பாக ஆகுங்களா? ஆமாம் பங்குனி உத்திரத்துக்கு அதை கணக்கு தான் வாங்கினேன் இப்போ இல்லை பெரிய மாதிரி
கொண்டு வாங்க தான் மழிங்க ஆளும் கொடுக்க மாட்டாங்க ஆட்டுக்குள்ள இருக்கணும் பால் குட்டியாண்ணா கொடியாடு குட்டி எல்லாம் 1500 1500 கேட்காங்க 1200 வாங்கியிருக்கு 1200 எவ்வளோ நாள் வளர்க்கணும் 1200 இது போதும் என்னண்ணா எவ்வளோ நாள் வளர்க்கணும் இது வந்து 5-6 மாதம் வளர்க்கணும் 6 மாதம் வளர்த்தா ஒரு 10,000 ரூபாய் விற்கும் 1200 வாங்கியிருக்கு ரேட்டு கூடவா குறைவாண்ணா கூட தான் நினைக்குது அப்படியா ரேட்டு கூட தான் இருக்கு அந்த நல்ல இது கிடா குட்டியா கிடா குட்டி கொடியாடு குட்டி வேலையாட்டுக்குள்ள வேலையாடு சரி குரால் எவ்வளோக்கு வாங்கினியா எவ்வளோக்கு வாங்கினியா கிடாய் எவ்வளோக்கு வாங்கினீங்க 10 ரூபாய்க்கு வாங்க 10,000 பங்குனி உத்திரத்துக்காண்ணா சரி ரேட்டு இன்னைக்கு கூட இருக்காண்ணா இன்னைக்கு அவ்வளோ சுமாராக தான் இருக்கு சுமாராக எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க கைத்தார் சரி கிடா வாங்கியிருக்கீங்களா என்ன விசேஷம்ண்ணா உத்தரத்துக்கு பங்குனி உத்தரத்துக்கு இப்பவே வாங்கிடுறியா எந்த ஊருக்கு கொண்டு போறீங்க பாளையங்கோட்டை எந்த கோயிலில் விட்டுவீங்கன்னா அடுக்கு தொடலை எங்க இருக்குண்ணா ஜங்ஷன் சிந்துபுந்தூர் எவ்வளோ சொன்னாங்கண்ணா எவ்வளோக்கு முடிச்சீங்கண்ணா நீங்கள் எவ்வளோ கேட்டீங்கண்ணா 13 அடுத்த வரணும் இருக்கட்டும் கோயிலுக்கு இருக்கும்போது நான் ஒண்ணு சொல்லல 300 ரூபா தான் கேட்டேன் 500 ரூபா கேட்டேன் 300 ரூபா தாங்க ஆட்டுக்குட்டி தான் வந்து அடிவேங்கம்மா எந்த அச்ச வச்சம் எல்லாம் வந்து அப்படிலாம் இருந்த சொல்லி மாமா அங்க பாருங்க சொல்லும் 11:30 வராது ரூபாய் எடுத்துட்டு வருங்க இல்லை அப்படி வராது அவன் எடுத்து கூட அவன் கோயில் எங்கேயா இருக்கும் ஏன் நீர் முடிவே சொல்லிடுங்க அப்படி ஆகாது 11:30 வராது அப்படி வராம இல்லை மாமாட்ட எதுக்கு சொன்னேன் அவர் அங்கவே வாங்கிடப்படாதுன்னு தானே சொல்லியிருக்கு சொல்லுங்க நீங்க ₹100 ₹500 வராது பிடிக்க வெளில வந்து அப்படி வேங்கல மாந்து ஏன் விடுதே இல்லையா ஏன் அப்படி வேங்கல வித்துரு இது நட்டத்துக்கு கேட்க நீங்க எடுக்கல என்ன நீங்க 12 ரூபா கொடுத்துருக்கேன்னு பார்த்தேன் சும்மா இருங்க இல்லை அவன் இருக்கட்டும் பாருங்க நீங்க வேற எப்படி பார்த்துருந்தாலும் வாங்க இல்லை அப்படி வேங்கல இல்லை வேங்கல மாமா இல்லை என் மாமா குட்டி 200 ரூபா எடுத்து வித்துருவோம் சந்தை அந்த அளவுக்கு விற்பனைலாம் கிடையாது
கடைக்கு தான் அப்படி வாங்கலை இல்லை மாம் பாருங்க இல்லை இல்லை 100 ரூபாலாம் 100 500லாம் ஆகாது நீங்கள் என்ன மாமா சொல்லி எப்படி மாமா வராது பட் நீங்கள் எந்த குட்டி எப்படி வச்சுக்கிட்டு என்ன கேட்குறீங்க உங்களுக்கு மற்ற கடை எந்த கடை வேணாலும் பாருங்க பார்த்து பிடிச்சிட்டு போங்க பொம்பளை கொண்டு போயிருக்கா இதை கொண்டு போறீங்களா 500 தாங்க ஒட்டெல்லாம் கிடக்குமா என்ன எவ்வளோ கொடுத்தியா 13.5 சொல்லி 11,600 வாங்கிட்டு போறாரு. கட்டுப்படி ஆகுமாண்ணா உங்களுக்கு? நட்டன்னா லாஸ்ட் நேரம் போட்டுக்கிறது நினைச்சா ரொட்டேஷனுக்கு பாட்டு நாளை பின்ன வருவாங்கல்ல. அடுத்த நம்மகிட்ட வாங்க வரணும். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் தெரிஞ்ச ஆளு. எடுத்து போடுமியா 11 ரூபாய்க்கு வராதா 14 கேட்டாச்சு